அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் ஒசரட்டுமே தேகோ வழுத்து மொத்தமே now வாங்க நம்ம பரிபூர்ண ஃபேக்டரி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. குக்கு குக்குலி பவர் ஹவுஸ் எனக்கு குறையாத மவுசே குக்கு குக்குலி பவர் ஹவுஸ் எனக்கு குறையாத மவுசே இது பாத்தீங்கன்னா இங்க ரா மெட்டீரியலுங்க. இது வந்து கடலை. இப்போ கடலை ஓடிட்டு இருக்கு, அதனால கடலை வந்திருக்கு பாருங்க. இது எல்லாமே கடலை பாருங்க, கடலை வந்திருக்கு. இப்போ கடலை தான் அரைச்சிட்டு இருக்கோம். இது வந்து மரச்செக்கு மிஷினுங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம மரச்செக்கோட குலவி நம்ம காமிக்கல. இந்த பாருங்க, குலவியும் மரத்துல இருக்கும், உலக்கையும் மரத்துல இருக்கும். அதனால இது மரச்செக்கு. இது அரையும் போது வந்து ஆயில் ஹீட் ஆகாது. இதனால இந்த ஆயில் பேர் வந்து கோல்டு பிரஸ்ட் ஆயில். இதுலதான் நம்ம எள்ளு கடலை அந்த மாதிரி அரைக்கிறோம். நம்ம ஒவ்வொரு தனித்தனி மிஷின் வச்சிருக்கோம். இப்ப கடலை அரைச்சிட்டு இருக்கீங்க, இதான் மரச்செக்கு. இதுல கடலை அரைச்சிட்டு இருக்காங்க. லட்சணம் நிறைய வாங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே கிளவுஸ், கேப் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம அரைப்போம். இது எதுனாலும் ஹைஜீனிக் ஃபேக்டர்னால. ஏன்னா மரச்செக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஹேண்ட் ஆபரேஷன் தான் இருக்கும், கையில தான் ஆபரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால எல்லாமே கிளவுஸ் போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே கிளீன் ப்ராசஸா இருக்கும் நம்மளோடது. அப்போதே ப்ரொடக்ஷன் பாத்தீங்க, அது வந்து மரச்செக்கு மிஷின்ல நம்ம அரைக்கிறோம். அதுல வந்து ஆயில வந்து இதுல ஃபில்லிங் பண்றோம். நம்மளோட மிஷின்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின். ஆட்டோமேட்டிக்கா டேங்குக்கு வந்து டேங்க்ல இருந்து ஃபில்லிங் நடந்துரும். ஃபில்லிங் நடந்ததை இவங்க கேப் போட்டு இன்னர் கேப் எல்லாம் போட்டு இங்கேயே பண்ணிடுவாங்க. எல்லாமே கிளவுஸ், ஹெட் கேப் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஹைஜீனிக் ப்ராசஸ்ல தான் நம்ம எல்லாமே பண்றோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபில்லிங் மிஷின். அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் ஒசரட்டுமே. இது நம்ம பேக்கிங் யூனிட். நம்மளோட யூனிட்ல பாதி வந்து பேக்கிங்க்கு வச்சிருக்கோம், பாதி வந்து ப்ரொடக்ஷன் வச்சிருக்கோம். வாங்க பேக்கிங் யூனிட் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா அந்த மிஷின்ல பாத்தீங்களா அரைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதோட ஆயில் தான் இது, கடலெண்ணெய். இப்போ நம்மளோட கடலெண்ணெய் இப்படிதான் இருக்கும், இந்த கலர்ல தான் இருக்கும். இது லேபிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டாஃப் வந்து இது லேபிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட பரிபூர்ண பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேஷன் எடுத்து ஆல்மோஸ்ட் 8 years ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம லேபிள் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்கும், அப்பேலா சர்டிஃபிகேஷன் இருக்கும், FDA சர்டிஃபிகேஷன் இருக்கும். இது எல்லாமே நம்ம சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம லேபிள்லயே இருக்கும். அதே மாதிரி நம்ம 2 liter பாட்டில் பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி நேமும் பிரிண்ட் ஆயிருக்கும். இது வந்து லேபிளிங் மிஷினுங்க. அதாவது லேபிளிங் வந்து பிரிண்ட் பண்ணி நமக்கு வந்துடும். இந்த லேபிள்ல வந்து நம்ம வந்து MRP மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், எக்ஸ்பைரி டேட், பேட்ச் நம்பர் அதெல்லாம் பிரிண்ட் பண்ற மிஷின் இது. இது பாத்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்பாங்க அது. ஸோ அந்த மிஷின் அது கன்வேயர் பெல்ட்ல. இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ற லெட்டர்ஸ் அழியாது. நம்ம ஆயில் ஐட்டம்ங்கிறனால நார்மல் பிரிண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அழிஞ்சிரும். இதுல வந்து அழியாது. நான் ரெசிலன்ஸ் இங்க் யூஸ் பண்றோம், எதுவுமே அழியாது. இதுதான் எங்க கம்பெனி. இந்த கம்பெனி இப்பதான் இவ்வளவு நேரம் காமிச்சோம். 2014 வெறும் 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்சோம் அந்த கம்பெனி. இப்போ இங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வச்சிருக்கோம். இங்க ஷிஃப்ட் ஆகி 1 year ஆயிடுச்சு. எங்களோட கம்பெனியோட டெவலப்மெண்ட் காரணமே குவாலிட்டி, ஹைஜீன், அது போக எங்களோட ஸ்டாஃப்ஸ் தான். இவங்களோட சப்போர்ட்ல தான் நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. எல்லாமே வந்து கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி ஹைஜீனிக்ல தான் நம்ம பண்றோம். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஈச் அண்ட் எவ்ரி டைம் லேப் டெஸ்ட் எல்லாமே பண்ணி தான் நம்ம பண்றோம். இப்போ எங்களோட ப்ரொடக்ஷன் பேக்கிங் எல்லாமே பார்த்துட்டீங்க. இதுதான் நம்மளோட ஆயில் ஃபினிஷ் ப்ராடக்ட். நாங்கள் 10 வருஷமா இந்த இதில் இருக்கோம். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், paripoornaoil.com. நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொரியர் டெலிவரி பண்ணுறோம். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். அது போக இந்த நம்பர்ஸ்லையும் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.